வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் வாழும் மக்கள் நவீன உணவு மற்றும் துரித உணவுகளுக்கு அடிமையாகி விட்டனர். நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா தொப்பை வயிற்றுடனும் இருக்காங்க. நாம் உண்ணும் பல உணவுப் பொருட்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்பது பலருக்கு தெரியவே தெரியாது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. சுவையை மட்டுமே நாம் அனைவரும் விரும்புகின்றோம். இதனால் இரைப்பை, குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற பல பிரச்சனைகள் வரும். நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு 8 உணவுகளை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் அண்டு கேண்டி, அதாவது இனிப்பு மிட்டாய்கள். மிட்டாய் மற்றும் இனிப்புகள் பற்சொத்தை மற்றும் எடை அதிர்ப்பு போன்ற பல பிரச்சனைகள் நம் உடலில் ஏற்படுத்துகின்றன. ஆனால் இவை நீரிழிவு போன்ற சில நோய்களுக்கும் வழிவகுக்கும். அதிகப்படியான மிட்டாய் சாப்பிடுவதால் குழந்தைகளின் பற்கள் அழுகி சிறு வயதிலேயே விழுகின்றன. இது பெரியவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீரிழிவு நோயை உண்டாக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மிட்டாய் அல்லது 2 உண்பதால் அது அதிக தீங்கு விளைவிப்பதில்லை. ஆனால் அதிகப்படியான மிட்டாய் சாப்பிடுவதால் அது மனித உடலில் சில கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். 2வது டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் பொருட்கள். இந்த பால் பொருட்கள் இயற்கையாக இருந்தாலும் இந்த தயாரிப்புகள் அதிகமாக உட்கொண்டால் சிலர் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தும். சிலர் முற்றிலும் லாக்டோஸ் சகிப்புத்தன்மையற்றவர்கள். முதலாவதாக பெருங்குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் செரிக்கப்படாத உணவை உடைக்கும் போது செரிமான மண்டலத்தில் வாயு ஏற்படக்கூடிய வாயு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. லாக்டோஸ் உட்கொள்வதால் ஏற்படும் குறைந்த அளவு லாக்டேஸ் உடலில் செரிக்கப்படாத சர்க்கரையின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பின்னர் குமட்டல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. 3வதா ஃப்ரைடு ஃபுட்ஸ், அதாவது வறுத்த உணவுகள். சில நேரம் வறுத்த உணவுகளும் துரித உணவுகளும் கைகோர்த்து செல்கின்றன. மேலும் துரித உணவை போலவே வறுத்த உணவுகளும் அதே விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. அதிக கலோரிகள் மற்றும் ஒருவரின் அமைப்புக்கு பொதுவாக ஆரோக்கியமற்றது. இவ்வுணவு வகைகள் அதிகமாக உட்கொள்ளுவதால் இதய நோய், நீரிழிவு, இரைப்பை குடல் அழற்சி, மோசமான உணவு பழக்கம், உடல் பருமன், அதிக PMI போன்ற ஆபத்தான நோய்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. வறுத்த உணவுகள் சுவையாக இருக்கலாம், ஆனால் நீண்ட ஆயுளை வழங்காது. 4 ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது துரித உணவுகள். இன்றைய நவீன காலகட்டத்தில் அதிக வேலைப்பளு காரணமாக துரித உணவினை மக்கள் அதிகமாக உட்கொள்கின்றனர். இதனால் ஏற்படும் முக்கிய விளைவுகளில் ஒன்று உடல் பருமன். இது எப்போதும் இதய நோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கிறது. இது இரைப்பை குழாயில் வயிற்றுப்புண்கள் மற்றும் ஒழுங்கற்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது. இது உடலின் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் செரிமானம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 5வது சாக்லேட். டார்க் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா 1.55 ounce அல்லது 44 கிராம் கொண்ட ஒரு பால் சாக்லேட்டில் 235 கலோரிகள் மற்றும் 13 கிராம் கொழுப்புகள், 221 கிராம் சர்க்கரை உள்ளது. இவை அனைத்தும் உங்கள் உடல் பருமன் மற்றும் இதய செயலிழப்பு அபாயத்தை வைக்கிறது. சேர்க்கப்படும் சர்க்கரையில் ஊட்டச்சத்து மதிப்பு இல்லை, மேலும் சர்க்கரை நோய் மற்றும் துவாரங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. 6வது சோடா மற்றும் குளிர்பானம். சோடாக்கள் மற்றும் குளிர்பானம் அருந்துவதால் உங்கள் தாகத்தை தற்காலிகமாக தீர்த்து கொள்ளலாம். 11 ஆண்டுகளா இந்த டயட் கோக்கை பரிசோதனை செஞ்சாங்க. அந்த கோக்கை குடிச்ச பெண்களுக்கு சிறுநீரக சரிவு 2 மடங்கு அதிகமாகும் என்பதை காட்டுகிறது. மேலும் இதுல பார்த்தீங்கன்னா தொப்பை கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு, இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். 7வதா சிப்ஸ். மக்கள் அனைவரையும் அடிமையாக்கும் உணவுப் பொருட்களில் ஒன்றுதான் இந்த சிப்ஸ். இவற்றை உண்பதால் நமக்கு உடல் எடை அதிகரிப்பு ஏற்படுகிறது. 1 ounce சாதாரணமான உருளைக்கிழங்கு சிப்ஸில் குறைந்தது 150 கலோரிகள் உள்ளன. 2வதாக ஊட்டச்சத்து மிகவும் குறைவாக உள்ளது. 3வதாக சிப்ஸில் உள்ள சோடியம் உயர் இரத்த அழுத்தம் போன்ற இருதய நோய்களுக்கு வழிவகுக்கும். கடைசியாக அதிக கொழுப்பு உள்ளடக்கம் அதிக கொலஸ்ட்ராலுக்கு வழிவகுக்கிறது. 8வதா மைக்ரோவேவ் பாப்கார்ன். இவை எளிமையானது, விரைவானது மற்றும் சுவையானது. மைக்ரோவேவ் பாப்கார்ன் பைகளில் பயன்படுத்தப்படும் ரசாயன பூச்சு சூடுபடுத்தும் போது உடைந்து விடுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டவை.
நுரையீரல் மற்றும் இதய நோய்களை ஏற்படுத்துவதாக அறியப்படுகிறது. எனவே நீங்கள் அடுத்த முறை சாப்பிடும்போது வழக்கமான சோளம் மற்றும் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர்றேன். அழகு முகமது சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.